36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், MT கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் சார்? ஸ்ரீ நிசார்க தத்த மகாராஜ். யார் சார் இவரு? இவர் வந்து மகாராஷ்டிராவில் பிறந்தார். எண்ணங்களே இல்லாத நிலைக்கு போகணும், நான் யாருங்கிறது போகணும். இப்படி முடியுமா சார்? படிப்பறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் தீவிரம் இருக்குது. படிப்பறிவெல்லாம் ஓரளவுக்கு தான். காரணம் என்ன தான் படித்தாலும் கடைசியில் அதனால் இவர் தீவிர பயிற்சி எடுத்து இவருக்கு வந்து அந்த ஆத்ம ஞானம் வந்துடும். ஆன்மீக பயணத்துக்கு போய்டுற இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே சுற்றிகிட்டே இருக்கேன். நடந்தேன் போயிட்டு அதுக்கப்புறம் இமாலயத்துக்கு கூட போகலாமாங்கிற ஒரு எண்ணம் வருது அவருக்கு. வீட்டில் இருந்தோடனே சரி இப்படி இருக்காங்கும்போது அதுக்கப்புறம் தான் வீட்டில் கூட்டம் அதிகமாகிடுது. ஏன் கூட்டம் அதிகமாகுதுன்னு உங்களுக்கு தோணும். அந்த தேடலில் எக்கச்சக்கம் பேர் வந்துடுறாங்க. அதுவும் என்ன, வெளிநாட்டுக்காரனே ஜாஸ்தியாக இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னால், ஒரு புக்கு மைனுங்கிற ஒரு புக்கை ஒன்று போட்டு விட்டுருக்காரு. போட்டால் அது எக்கச்சக்கமாக உலகம் ஃபுல்லாக பல நாட்டில் பரவி விட்டுருக்கு. பரவி அவங்களாம் நிறைய பேர் வேற ஒவ்வொரு நாட்டுக்கு வராங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கூட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வானிலை அறிக்கை ரமணன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் சித்தரை பத்தியோ ஞானியை பத்தியோ நிறைய புதிய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்காரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் சார்? ஸ்ரீ நிசார்க தத்த மகாராஜ். யார் சார் இவரு? இவர் வந்து மகாராஷ்டிராவில் பிறந்தார். இளமையிலேயே அவருக்கு வந்து தந்தை இழந்து விடுகிறார். இயற்பெயர் வந்து மாருதி சிவராம் பந்த் காம்ப்ளி. பேரே வித்தியாசமா இருக்கு. ஆமாம், அதாவது 1897ஆம் ஆண்டு பிறக்கிறார். அனும ஜெயந்தி அன்னைக்கு பிறக்கிறார். அதனால ப்ராப்ளம் அந்த மாருதிங்கிற பேர் வந்திருக்கலாம். சிவராம் பந்த் காம்ப்ளி அவருடைய வீட்டு பேர் இந்த காம்ப்ளின்னு இருந்திருக்கும், சிவராம் பந்த். அப்பா என்ன பண்ணுறாலும் அவர் ஏதாவது தொழில் செய்யணுன்ட்டு மும்பைக்கு வந்து பீடி விற்கும் தொழில் செய்கிறார். நல்லாவே போயின்ட்டுருக்கு தொழில். ஒரு கடை வச்சுருந்தவருக்கு 7 கடை ஆகிடுறது. அதனால் அவர் நல்ல வியாபாரம் பண்ணிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருது. 1933ஆம் ஆண்டு, அது அந்த 33ஆம் ஆண்டு ஒரு குரு வந்து இவர் வீட்டுக்கு வந்துடுறார். இன்ச்சாகிரி சம்பிரதாயம்னு ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துப்படி வழக்கப்படி எப்படி பண்ணாருனாக்கா, குருவே சிஷ்யனோட வீட்டுக்கு போய் சிஷ்யனோட வீட்டிலே இருப்பார் கொஞ்ச நாளைக்கு. இருந்து அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி அருமையான குரு அவருக்கு கிடைக்கிறார். ஸோ அந்த குரு வந்து அந்த இவர் வீட்டுக்கு வந்து ஒரு சில நாட்கள் இருக்கார். இருந்து இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். சித்த ராமேஸ்வர் அப்படின்னு பேர் ஒரு குரு பேர். அவர் 1933ஆம் ஆண்டு வந்து இவர் வீட்டுக்கு வரார். வந்து இவருக்கு வந்து முறைப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இஞ்சகிரி சம்பிரதாயத்தில் வழக்கம் அப்படி தான். குரு வீட்டுக்கு வந்து இந்த மந்திர தீட்சை அளிப்பாங்க. அடுத்தது வந்து ஆத்மா விசாரத்தையும் சொல்லித்தரேன். மந்திர தீட்சை அளிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தீட்சை அளிப்பது மூலம் அதையே நம்ம ஜபிச்சுட்டு இருந்தோம்னாக்க வேற எண்ணங்கள் எதுவும் வராது. எண்ணங்கள் தூய்மைப்படும். எண்ணங்கள் தூய்மை அடைந்தவுடன் அடுத்தது ஆத்ம விசாரம் பண்ணணும். ஆத்ம விசாரம் பண்ணணும் என்ன, எண்ணங்களே இல்லாத நிலைக்கு போகணும், நான் யாருங்கிறது போகணும். இப்படி முடியுமா சார்? அது பழக்கப்படுத்தி தான் பண்ணிக்கணும். டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் தான். டகால்னு வந்துடாது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் புற விஷயங்களில் தான் போகும், வெளி விஷயங்களில் தான் போகும். வெளி விஷயத்துலேருந்து அதை வெட்டி உள்முகமாக திருப்புறது
உள்முகமாக திருப்புறதுங்கிறது கஷ்டங்கிறதுனால தான் இந்த மந்திர ஜபம், இந்த மந்திர தீட்சை. அது வந்து நிறைய மந்திரங்கள் ஜபித்தவர்கள் அவர்கள் வந்து தீட்சை கொடுத்தா அதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும், விளைவு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இவர் வந்து இந்த அவருடைய குரு வீட்டுக்கு வந்து சித்தாராமேஸ்வர மகாராஜ் வந்து வீட்டில் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறார். கொடுத்து இவர் தீவிரமாக இருக்கார். படிப்பறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் தீவிரம் இருந்தது. அதுதான் முக்கியம். படிப்பறிவெல்லாம் ஓரளவுக்கு தான். காரணம் என்ன தான் படித்தாலும் கடைசியில் எண்ணங்களே இருக்கக்கூடாது, சிந்தனையே இருக்கக்கூடாதுன்னா படித்ததெல்லாம் வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் அந்த இது இப்போ நம்ம முயற்சி பண்ணுறோங்கும் பொழுது படித்ததெல்லாம் தேவையில்லைங்கிற நிலைக்கு தான் வருவோம். ஸோ அதனால் இவர் தீவிர பயிற்சி எடுக்கிறார். எடுத்து இவருக்கு வந்து அந்த ஆத்ம ஞானம் வந்துடுறது. அதுதான் இவருக்கு ஆத்ம ஞானம் வர்றது வந்து கிட்டத்தட்ட 1936 3 வருடங்களில் வந்துடுறது. அதாவது இந்த பயிற்சி எடுத்து 3 வருடங்கள், அது பெரிய விஷயம். அதுக்கு காரணம் வந்து இவருடைய முன் ஜென்மமாக கூட இருந்திருக்கலாம். முன் ஜென்மத்தில் நல்ல தவம் செய்து நல்ல வினைகள் செய்து அந்த நிலைக்கு வந்திருக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு குருகிட்ட ஒரு சிஷ்யா போகிறான்னா அவன் கற்பூரம் மாதிரி இருந்தால் டக்குன்னு பற்றிக்கும் அந்த குருவோட தீட்சை. ஒரு மரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் ஆகலாம், தண்ணியில் ஊறின கட்டை மாதிரி இருந்தால் லேசில் நடக்காது காரியம். இவர் கற்பூர நிலையில் இருந்திருக்கணும். அதனால் இவர் வந்து அந்த தீவிரமாக அந்த மந்திர தீட்சையை விட இந்த ஆத்ம ஞானத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அதனால் தீவிரமாக ஈடுபட்டதுனால அவருக்கு அந்த ஞானம் கிடச்சிது. கிடச்சதுக்கப்புறம் வந்து இவருக்கு அந்த டைமில் அவர் குருவை மறைந்து விடுகிறார் 1936. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போய்டுறது. 7 கடை வச்சுருந்தவர் எல்லாத்தையும் விட்டு அவர் மாட்டுக்கு ஆன்மீக பயணத்துக்கு போய்டுறார். இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே சுற்றிகிட்டே இருக்கார் நடந்தே. அதுக்கப்புறம் நடந்து பஸ்ஸில் போவார், எல்லா இடத்துக்கும் போவார். போயிட்டு அதுக்கப்புறம் இமாலயத்துக்கு கூட போகலாமாங்கிற ஒரு எண்ணம் வருது அவருக்கு. அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டோடையே இருந்துருவோம்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபேமிலியோடையே வந்து இருந்துடுறார். ஒரு சின்ன அடுக்குமாடி கட்டடம் தான், பாம்பேயில் கேட்க வேணாம், சின்ன ரூம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து இருந்துடுறார் போகிறோன்ட்டு. ஏன்னா ஆன்ம ஞானம் அடைஞ்சாச்சு, அது இமாலயத்தில் இருந்தானே இங்கே இருந்தானே எல்லாம் ஒன்று தான். இனிமேல் அடைய வேண்டியது எதுவும் இல்லை, எல்லாம் அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, இனிமேல் அடைய வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இங்கே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறார். முடிவு பண்ணிட்டு வீட்டில் இருக்கார். அப்புறம் எதுக்கு 7 கடையை பார்த்துக்கணும், வாழ்வாதாரத்துக்கு ஒரு கடை போகிறோம், அதனால் ஒரு கடையோட முடிச்சுக்கிறார் வாழ்வாதாரத்துக்கு பேருக்காக. அப்படியே வீட்டில் இருக்கார். வீட்டில் இருந்தோடனே சரி இப்படி இருக்காங்கும்போது அதுக்கப்புறம் தான் ஒரு வீட்டில் கூட்டம் அதிகமாகிடுறது. ஏன் கூட்டம் அதிகமாகுதுன்னு உங்களுக்கு தோணும். காரணம் ஒன்றும் இல்லை, தேடலில் நிறையா பேர் இருப்பாங்க. அந்த தேடலில் எக்கச்சக்கம் பேர் வந்துடுறாங்க பார்க்க. அதுவும் என்ன வெளிநாட்டுக்காரனே ஜாஸ்தியாக இருக்கான், எக்கச்சக்கம் பேர். இவரோட புகழ் அங்கே வரை போயிடுறது. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னால் மாரிஸ் ஃப்ரிட்மன். அவர் 1930ஆம் ஆண்டு போலாண்டு நாட்டிலேருந்து வந்த ஒரு அகதி. அதுக்கப்புறம் அவர் வந்து நல்ல திறமை உள்ளவர், புரிஞ்சர் இன்ஜினியர் மாதிரி. அவருக்கு வந்து என்ன பண்ணுறா, மைசூரில் ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த வேலை அவர் மேலாண்மை பதவி வேலையில் இருக்கார். அதன் பிறகு வந்து அவர் காந்திஜியோட கூட தொடர்பு ஏற்படுறது. காந்திஜியோட கூட ஆசிரமத்தில் இருக்கார். அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஞானிகளை தேடின்னு போகிறார். அவர் ரமண மகர்ஷியும் பார்த்துருக்கார், இவரையும் பார்க்குறார். பார்த்துட்டு ஒரு புக்கு மைனுங்கிற ஒரு புக்கை ஒன்று போட்டு விட்டுறார். போட்டால் அது எக்கச்சக்கமாக உலகம் ஃபுல்லாக பல நாட்டில் பரவி விடுறது. பரவி அவங்களாம் நிறைய பேர் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வராங்க. சில பேர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, சில பேர் இங்கிலாண்ட்லேருந்து, அந்த மாதிரி அமெரிக்காவிலேருந்துன்னு ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ சொல்கிறாரு, அப்போது இந்த பாம்பேயில் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருக்கீங்க இல்லையா, கூட்டம் வரதெல்லாம் வண்டி நிற்கும், எலக்ட்ரிக் வண்டி ட்ரெயின் நின்றுச்சுன்னா முன்னாடி இருக்கிறவங்களாம் அப்படியே பின்னால் அப்படியே தள்ளி விட்ருவாங்க. அப்படியே எல்லாம் இந்த ஒப்பனுக்கு வெளியில் வர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு கும்பல் ஏறும், எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருக்கும். இவர் வீடு வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே இருக்குது, கேட்டு வாடின்னு ஒரு பகுதி, ஒரு மாடியில் ஒரு சின்ன இடம்.
அங்கே சொல்கிறாரு, தாதர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுத்து வீடுங்கிறார். அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டம். மோசமா. ஓமா எக்கச்சக்க கூட்டம். ம். ஸோ வரவங்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி சொல்லித்தரலான்ட்டு ஆரம்பிக்கிறார். ஸோ இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களுக்கு வந்து ஜப தீட்சை கொடுக்குறார், மந்திர தீட்சை. இவரை கொடுத்து மக்கள் வந்து நல்வழிப்படுத்த வேண்டுங்கிறதுக்காக அந்த ஜப தீட்சை எடுத்துக்கிறாங்க. எடுத்து எண்ணங்களை தூய்மையாக்குவதற்காக முயற்சி செய்கின்றார். அதன் பிறகு வந்து இந்த ஆத்ம விசாரத்தையும் சொல்கிறார். சொல்லி அதுலேயும் மக்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஈடுபட ஆரம்பித்து பயங்கர கூட்டம். மாரிஸ் ஃப்ரிட்மேன் மாத்திரம் இல்லை, ஜான் டீன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். அவரும் புத்தகங்கள்லாம் தொகுப்பாசிரியர் இவருடைய உரையாடலாம் தொகுத்து அதை புத்தகமாக வெளியிட அதுவும் எக்கச்சக்கமாக போகிறது. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் வாலஸ்கின்னு ஒருத்தர், அவர் வந்து உளவியலாளர், சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து புத்தகங்கள் எழுதுகிறார். டேவிட் காட்மன் ஒருத்தர் இருக்கார். இப்போ கூட திருவண்ணாமலையில் பார்க்கலாம். நான் கூட அவர் பேசினதெல்லாம் பார்த்துருக்கேன். ரமணாசன்லாம் வந்திருக்கார். அவரும் இவரை சந்திச்சிருக்கார். அவரும் நிறைய ஞானிகளை பற்றி எழுதியிருக்கார். டேவிட் காட்மன் கூட புத்தகங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி ஏராளம். அதே மாதிரி செயலர் இது ஆடம்சன் ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவிலன்னு வந்திருக்கார். அதுக்கப்புறம் வந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து அலெக்சாண்டர் ஸ்மிட்னு ஒருத்தர் வந்திருக்கார். இவங்கெல்லாம் நிறைய பேர் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இது நல்ல பிரபலமாகுது இவருடைய புத்தகங்கள்லாம். அப்புறம் 1981 அவருடைய உடலை விட்டு சென்று விடுகிறார். அதுதான் இவருடைய இது புகழ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். வாய்ப்பு கிடைக்காது போகணும் கண்டிப்பாக. கடந்த முறை கூட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு மும்பை சென்றிருந்தேன். இந்த குடும்ப உறவுகள்லாம் பார்க்கும்போது நிறைய உறவினர்களை பார்க்கக்கூடிய நேரமின்மை காரணமாக அது போக முடியல. இதையே மனதிற்கொண்டு அதுக்கான பயணம் பண்ணணும்னு தான் வச்சுட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த கேட்வாடி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் ரமணர்கிட்டேருந்து கொஞ்சம் வித்தியாசம் உண்டு இவருக்கு. என்ன வித்தியாசம்? அது அப்படின்னாக்க, ரமணர் என்ன பண்ணுவார்னாக்க, அவரும் அதாவது எப்படின்னா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிற அறியணும் தான் 2 பேருடைய எண்ணங்களும். இவர் ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை வந்து கவலைப்படாத விட்டுரு, நான் யாரில் பாருப்பார். இந்த ரூம்லேயே அப்படியே லைட்டே அணைஞ்சுத்துனா கூட எதிர்க்க தெரியா கூட நான் இருக்கேங்கிறது தெரியறது இல்லையா, அதில் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லு. அந்த கான்சன்ட்ரேட் பண்ணு நானுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த நானில் இரு, எண்ணங்கள் மாட்டுக்கு வந்துட்டு போட்டோம், நீ அதை கவலைப்படாது நான்கிறதையே நினச்சிட்டு இருப்பார். ரமணர் அப்படி சொல்ல மாட்டார். யாருக்கு இந்த எண்ணம் வருது அப்படின்ட்டு, இதான ஒரு எண்ணங்கள் வரலாம். யாருக்கு இந்த எண்ணம் வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா, கேட்டிங்கன்னா, கேள்வி உங்களே திருப்பி கேட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணம் டக்குன்னு நின்று போயிடும், வராது. இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான். இவரை பத்தி உங்களுக்கு ஆரம்ப காலத்துல எப்படி சார் தெரியும்? ஏன்னா எப்ப வரைக்கும் பார்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. யார் மூலியமா இவரை பத்தி தெரிய வந்திருந்தது? இவரை பத்தி நான் அந்த ரிசர்ச்குள்ள இறங்குறதுக்கு என்ன காரணமா இருந்தது? நான் ரமணாசிரமத்துக்குலாம் போவேன் இல்லையா, போகும்போது நிறைய பக்தர்களை பார்ப்போம். ஸோ பக்தர்கள் பார்க்கும்பொழுது வந்து ரமணருடைய திருக்கண் நோக்கத்தின் மூலமாகவே உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் அந்த கற்பூர நிலை இருந்தவங்களாம் டக்குன்னு மேலே போடுவார். ஸோ அவர்கள்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சில பேர்கிட்ட பேசியிருப்போம். பேசும்போது வந்து இந்தியாவில் வந்து யார் இந்த ஆத்ம விசாரத்தில் இருந்தாங்க அப்படிலாம் பற்றி பேச்சுக்கள் வரும். பேச்சுக்கள் வந்து இவருடைய பேரும் சொன்னாங்க. இந்த மாதிரி இருந்து பாம்பேல இருந்திருக்கார், நல்ல உயர்ந்த நிலையை அடைந்தவர் அப்படி இப்படின்ட்டு. அதுதான் இந்த புத்தகத்தில் தொகுத்தவர்னு சொன்னாலே ஒருத்தர் ஜான் டன், அவரெல்லாம் கூட அந்த நிலைக்கு வந்திருக்கான்னு இவரே சொல்லியிருக்கார், நம்ம நிசர்கதத் மகாராஜ். ஏன்னா ஒரு ஞானியால் தான் இன்னொரு ஞானி இவர் ஞானின்னு சொல்ல முடியும். பாம்பின் கால் பாம்பறிங்கிற மாதிரி. மற்றவர்கள்லாம் தேடலில் இருப்பாங்க, தீவிரமான தேடல் இருக்கும் அவங்களுக்கு அந்த நிலைக்கு போகணுன்ட்டு. இருந்தாலும் அந்த நிலையை அடையலைங்கும்போது ஒரு ஞானியோடைய நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும். ஏன்னா நம்மளும் மனுஷர்கள், அவர்களும் மனிதர்கள் தான், நம்மளை மாதிரி இருக்காங்க, நம்மளை மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்க வந்து ஞானிகளாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவருடைய பார்வை எப்படி இருக்கும், அவங்க பார்க்கும் பார்வை உலகத்தை, அந்த அனுபவங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் பார்ப்பாங்க. ஏன்னா
அவங்க வந்து பேர் உணர்வில் இருப்பாங்க. ம். நான் இந்த உடலால் ஆத்மா அப்படின்ட்டு, அதான் ஆன்மா விடுதலைன்னு சொல்லுவோம், நம்ம ம். லிபரேஷன் சொல்லுவோம். அந்த நிலையில் இருப்பாங்க. ஸோ அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் ஆக்சுவலி ரமணர் இதெல்லாம் படிக்கணுன்னா பெஸ்ட்டு என்னன்னாக்கா, இவர் நட்ராஜன் ஒருத்தர் தஞ்சாவூரில் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா திருவண்ணாமலைக்கு வரார், ரொம்ப நாள் இருக்க ஜானகி மத்தான ஒருவரால் அவருக்கு அறிமுகம் கிடைக்கிறது ரமணரை. அவங்க வந்து அறிமுகப்படுத்த பிறகு அவர் வந்து ரமணருடைய இந்த ஆன்ம வித்தையை பற்றி எளிய முறையில் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதத்தில் பாடல்கள்லாம் எழுதியிருக்கார். அந்த பாடல்களை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அந்த சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களை வைத்து தான் பாட்டில் எழுதியிருப்பார். ஸோ அந்த பாடலாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அதை பற்றி. இந்த நடராஜன் பிற நாட்கள் சாதுவோம் என்று அறியப்பட்டார். அவர் வந்து அருமையான பாடல்கள்லாம் அந்த தொகுத்து கொடுத்துருக்கார். அந்த பாடல்களை பார்க்கும்போது தெரியும். கண்ணை மூடி அமர்ந்து கொள், கடவுள் என்று நிற்கொள், எண்ணிடாமல் எதையுமே இறைவன் என்று ஒன்றை நினைந்து கொள். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பாட்டாக இருக்குது. சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான். இன்பமான ஒரு பொருள் இருக்குது உந்தன் நெஞ்சினே, அன்பு கொண்டு தேடினால் அளவில்லாத சுகமடி. அந்த ஆத்மாவை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே சுகம் பிரமாதமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கீங்க, திடீர்னு ஒரு 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்க ராத்திரி. அப்புறம் திருப்பி படுத்துக்க போகிறீங்க. படுத்துக்கணும்னு தோன்றுது. இன்னும் ஒரு 3 ஹவர் படுத்துக்கலாம், 4 ஹவர் படுத்துக்கலாம்னு தோன்றுறது. ஒன்றும் கரெக்டாக போகிறது இல்லை, ஒரு வேலையும் செய்ய போகிறது இல்லை. இருந்தாலும் ஏன் உங்களுக்கு அந்த ஆர்வம் வருது படுத்துக்கணுன்ட்டு? ஏதோ இன்பம் வருது இல்லையா? அந்த இன்பம் வந்து முழிச்சப்புறம் போயிடும். தூங்கும்போது ஆனந்தமாக இருக்குது. அந்த இன்பம் நிலைத்திருக்கணும்னா நீங்கள் தூங்கும்பொழுது நான் என்கின்ற உணர்வு எங்கே பேருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் விழித்திருக்கும் நிலையிலும் அந்த இன்பம் அப்படியே இருக்கும். இல்லை, நீங்கள் விழிச்சிருக்கும்போது அது பர்மனெண்ட்டாக வந்துடும் உங்க. ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, நான் எங்கே போச்சு தூங்கும்போதுங்கிறத மாத்திரம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் விழித்த நிலையில் வரும்போது கூட அது நிலைத்தே இருக்கும். எப்போ ஆனந்தமாகவே இருப்பீங்க. அதை தான் அவர் சொல்கிறார். இருக்குது இந்த நெஞ்சிலே, அன்பு கொண்டு தேடினால் அளவில்லாத சுகம் அப்படிங்கிறது. எண்ணம் ஓயும் வழியைக்கள் எல்லாம் நீங்கள்லாம் கேட்டீங்க இல்லையா, எப்படி எண்ணத்தை ஸ்டாப் பண்ணுறதுன்னு. எண்ணம் ஓயும் வழியைக்கள், இறைவன் ரமணன் மொழியைக்கள், எண்ணம் எழும்பும் தருணமே யாருக்கு எழுவது என்று பார். யாருக்கு இந்த எண்ணம் எழறது அப்படின்னு ஒரு தாட் வந்ததுன்னா, ஒரு எண்ணங்கள் வந்து அதை அந்த கேள்வி கேட்டிங்கன்னா டக்குன்னு அந்த எண்ணம் நின்று போயிடும். ஆன் த ஸ்பாட் அப்படியே தான் பண்ணணும். அதுதான் எண்ணம் தனக்கே எழுவதால் இந்த நானார் என்று பார், எண்ணும் தன்னை நோக்கவே எழுந்த எண்ணம் ஓய்ந்து போம். இருக்கிற இடத்துல அந்த எண்ணமே போயிடும். அதுதான் உடல் எடுத்த நோக்கமே உண்மை இன்பம் தூய்க்கவே, கடவுளாகி நின்று உடல் கழற்றி வீசி போகலாம். சட்டையை கயிற்று தூக்கி போட்டு போகிறோம் இல்லையா, இப்போ இன்னொரு ட்ரெஸ்ஸை, அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, இது ஆன்ம ஞானம் வந்துட்டு அந்த உடலை பற்றி கவலைப்பட மாட்டோம். அவ்வளோதான், நான் இந்த உடல் இல்லைங்கிற நிலைக்கு வந்துடும். ஸோ இந்த நிலைக்கு எல்லாரும் வரணும்னு வேண்டி என் உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கண்டிப்பா சார், நீங்க ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு சித்தர்களை பத்தியோ இல்லை ஞானிகளை பத்தி சொல்லும் போதும் நம்மளோட மக்களுக்கு கண்டிப்பா அந்த தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதா அமையுது. கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்லயுமே வந்து உங்களைய பத்தியும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.